இசை அப்படிங்கிற ஒண்ணும் எதனால இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கு? ஏக இறைவன் அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்குறான் அப்படின்னா அது மூலியமா மக்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதா தான் இருக்கும். இஸ்லாத்துல மியூசிக் ஹராம் அப்படின்னு சொல்றீங்களே, பட் அதை கேட்கும் போது மனசும் மைண்டும் சுகமடையுது அப்படின்னா, விபச்சாரமும் சுகமானது பட் அது ஒரு அருவருக்கத்தக்க செயல். மதுபானமும் சுகமானது பட் அது மூலியமா இன்னொரு கேவலமான விஷயங்கள் நடக்குது. இதே மாதிரி தான் மியூசிக் அப்படிங்கறதும் சுகமானதாக இருந்தாலும் டோபமைன் மூலியமா அது மனிதனை அடிமையாக்குது. இசையில எடிக்ட் ஆகி இருக்க ஒரு மனுஷன் குர்ஆனை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் தொழுகையை விட்டும் தூரமாகி இருப்பான் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு சில டைம்ல பர்சனலா நானே இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நாம சோகமான மியூசிக்கை கேட்டா அது சோகமான நினைவுகளை நினைவுபடுத்தும். அதுவே இச்சையான இசைகள்ல நம்மளோட இச்சையை தூண்டிவிடும். இதனாலதான் இசை அப்படிங்கிறது ஒரு மனிதனோட உணர்ச்சியை செயற்கையா தூண்டுறதுனால இஸ்லாத்துல என்னைக்குமே இசை ஹராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இஸ்லாத்துல தஃப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமான இசைகளையும் மனிதனோட வாய்ஸான வோக்கல்ஸ் மூலியமான இசைகளையும் வரவேற்குது. அப்படின்னா ஒரு சிலருக்கு அரபு மொழியில பாடல்களை கேட்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஒரு டம்ளர்ல பால் இருக்கு அப்படின்னா அதுல சின்னதா ஒரு நச்சு விழுந்தாலும் அந்த டம்ளரை பாய்சன் ஆகிரும். அதே மாதிரி தான் இறைவன் தடுத்த அந்த மியூசிக் அப்படிங்கிறது எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் ஹராம் தான். இன்னும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னோட உம்மத்துல ஒரு கூட்டத்தினர் தோன்றுவார்கள், அவர்கள் விபச்சாரத்தையும் மதுவையும் இசை கருவுகளையும் அனுமதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏக இறைவன் அல்லாஹ் அந்த கூட்டத்தில இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இந்த